முதுமை ஓய்வின் காலம். முதுமையில் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை பராமரிக்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. முதியவர்கள் கருணைக்கோ பரிதாபத்திற்கோ உரியவர்கள் அல்ல, அன்புடன் அணுக வேண்டியவர்கள். பணத்தை கொண்டு நிரப்பிவிட முடியாத எதிர்பார்ப்பும் வேதனையும் அவர்களிடம் இருக்கும். இதற்கு தீர்வு அன்பு மட்டும்தான். என் பெயர் தண்டபாணி. நான் முதியோர்களுக்கு 2 வருஷம் ஆகுது. குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் இங்கே 2 வருஷமாக தங்கியிருக்கிறேன். என்னுடைய நிலை எல்லா முதியோர்களுக்கும் ஏற்படக்கூடாது. வாழ்க்கை எனும் கடலில் போராடி கரை சேர்ந்தவர்களுக்கு பெற்று வளர்த்த பிள்ளைகளின் அன்பு பரிசுதான் முதியோர் இல்லம். 10 மாதங்கள் உடலும் உயிரும் வருத்தி மரணத்தின் வாசலை தொட்டு பெற்றெடுக்கும் பிள்ளைகள் மனைவி பேச்சை கேட்டோ அல்லது பல காரணங்களால் முதியவர்கள் ஒதுக்கப்படும் போது அன்னை இல்லமென பெயரிடப்பட்ட சில இல்லங்களில் அன்னையே இல்லாது போவதுதான் நாம் காணும் காட்சி. ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து பல குழந்தைகளை வளர்க்கின்றனர். ஆனால் அவர்களெல்லாம் தாய் தந்தை முதியவர்களானவுடன் பராமரிக்கின்றனர் அவர்களை முதியோர் இல்லத்தில். பலரது வாழ்விலும் தாய்க்கு பின் தாரம், தாரத்திற்கு பின்பு ஓரம் எனும் நிலைமைதான். கொண்டாட்டி கூட கஞ்சி ஊற்ற மாட்டிட்டாங்க, காடுகளை விட்டு கஞ்சி ஊற்ற மாட்டிட்டாங்க. அதனால் எங்கள் ஊருக்காரங்க கூட விட்டு போனாங்க. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குங்க, அவங்கள பார்க்குறது இல்லைங்க. ஆய் வேஷம் கட்டிட்டு அவங்கள பார்க்குறது இல்லைங்க. இங்கே 4 மாதமாக இருக்குங்க. முடியாத காலத்தில் எங்கிட்டு போகிறது? தங்கள் குழந்தைகளின் எல்லா சுமைகளையும் சுகமாக சுமந்து பின்னர் முதியவர்கள் ஆனவுடன் சுமையாக தெரியும் சுமை தாங்கிகள் முதியவர்கள். சில வருடங்களில் நிரந்தரமாக தூங்கி ஓய்வெடுக்க போகும் முதியவர்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், அது அன்பு மட்டும்தான். வயதாக ஆக நாம் தனிமைப்படுத்தப்படுகின்றோம் என நினைக்கையிலேயே முதியவர்களின் ஏக்கங்களும் நிரந்தரமாகி விடுகின்றன. காசும் பொருளும் எவ்வளவு கொடுத்தும் நிரப்ப முடியாத இந்த துயரங்களை அன்பும் ஆதரவினாலேயே சரி செய்ய முடியும். முதியவர்களாக ஆக சிறு குழந்தைகள் போல் முரடும் கோபமும் அதிகரிக்கின்றது. புரியாதவர்களுக்கு கோபமாக தெரிந்தாலும் முதியவர்களின் இயலாமை, தனிமை, வேதனைகளின் வெளிப்பாடுகள்தான் இவை. சொந்தங்களால் கைவிடப்பட்ட முதியோர்கள் முதியோர் இல்லத்தில் தொலைக்காட்சி பெட்டி, மின்விசிறி என சகல வசதிகளுடன் இருந்தாலும் அங்குள்ள முதியவர்களின் விழிகள் எல்லாம் வாசலைத்தான் பார்த்திருக்கின்றன, நம்மை காண யாரும் வருவார்களா என்று. தனிமையால் மன ரீதியாக பாதிக்கப்படுபவர்கள் ஏராளம். இந்த தனிமை வராத நோய்களையும் அழைத்தும் தான் வருகிறது. முதியோர் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொரு முதியவர் வாழ்க்கையும் சொல்லும் பாடங்கள் பல. நான் கற்றுக் கொடுத்தேன் மகனே, உனக்கு வாழ்க்கை இதுதான் என்று. ஆனால் நீ கற்றுக் கொடுக்கின்றாய் மகனே, எனக்கு உறவுகள் இதுதான் என்றும். நீ இருக்க கருவறை தந்தேனே என் வயிற்றில், நான் இருக்க ஒரு இருட்டறை கூடவா இல்லை உன் வீட்டில் என ஒவ்வொரு முதியவர்களின் வேதனைகளின் வெளிச்சங்கள் இருட்டுக்குள் மறைந்திருக்கின்றன. இளமையில் தனிமை இன்பம், ஆனால் முதுமையில் தனிமை கொடுமை என்பதை பிள்ளைகள் மறந்து விடுகின்றனர். உடல்களுக்கு இடையே தொலைவை அதிகரித்து மனங்களை நெருக்கமாக்கும் பாலம்தான் பிரிவு. ஆனால் முதுமையில் இந்த பிரிவு மரண வலி என்பதே முதியோர்களின் கவலை. நாம் நம் பெற்றோருக்கு செய்த தனிமை சிறை நாளை நம் பிள்ளையும் நமக்கு கொடுப்பான். உலகம் உருண்டைதான், மாறி மாறி மட்டுமல்ல, மறுபடியும் மறுபடியும் வருவதுதான் வாழ்க்கை. ஒருவேளை சாப்பிட்டாலும் நம் மகன் மகள் சாப்பிட்டாளா என நினைக்கும் தெய்வங்கள் முன்பு உணர்வை புரிந்து கொள்ளாமல் வாழும் யாருமே பூமிக்கு பாரம்தான். புதியோர் வருகையை விரும்பாத உலகம் முதியோர் இல்லம். வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு நம் நாடு.
முதியோர் இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் வந்தவர்களை வாழ வைத்துவிட்டு பெற்றவர்களை வெளியே தள்ளுவதுதான் நமது பண்பாடா? எனக்கு பிள்ளை குட்டி இல்லை, புருஷன் இல்லை, எனக்கு தாய் பிள்ளை யாரும் இல்லை. நான் 4 வருஷம் ஆகுது. இது 4 வருஷம் ஆகுது. அன்புக்காரங்கள் 4 வருஷம் ஆகுது. மகன் விட்டு போயிட்டாங்க. எந்த காரணத்தினால இங்க வந்தீங்க? சும்மா பெத்த பிள்ளைங்களா இருக்கிறாங்களா உங்களுக்கு? இல்லைங்க, பிள்ளை வந்து 20 வருஷம் ஆகுது. இவங்க பையன் ஒரே நாளில் 2 மகனும் இறந்துட்டாங்க. இறந்ததுனால ஒரு காவல்துறை அதிகாரி மூலியமாக இங்கே வந்தாங்க. இவ்வளோ நாள் இருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப சேவை செஞ்சவங்க. இப்போ முடியாத நிலையில் இருக்காங்க. இதனை கருத்தில் கொண்டுதான் முதியவர்களின் தனிமையை குறைக்க எண்ணி முதலமைச்சர் ஜெயலலிதா மாவட்டம் தோறும் முதியோர் குழந்தைகள் இல்லங்களை உள்ளடக்கிய 64 ஒருங்கிணைந்த வளாகங்கள் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளார். இது ஒரு புறம் ஆறுதல் என்றாலும் ஆடி ஓடி முடித்து அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரத்தில் முதியவர்களை பிள்ளைகள் கஷ்டப்படுத்துகின்றனர். ஏன் தங்களின் தேவைக்காக பிரித்தும் வைக்கின்றனர். தனது தாயையும் தந்தையையும் தனது தோளில் தூக்கி சுமந்த சரவணன் பிறந்த நாடு நமது நாடு. 100 பிள்ளைகளையும் யுத்தத்தில் இழந்த தனக்கு தீங்கு மட்டுமே செய்த தன் பெரியப்பாவை தர்மர் அன்புடன் கடைசி வரை பார்த்து கொண்டார். எத்தனை தெய்வங்கள் எழுந்து வந்தாலும் தாய் தந்தை என்ற தெய்வமே முதலிடம். நல்லதை சொல்லி வளர்த்தவர்களுக்கு நன்றி மறப்பது தவறு. நம்மின் அஸ்திவாரம் நம் வீட்டு முதியோர்கள். அதன் பலத்தாலேயே நாம் உயர்ந்து நிற்கின்றோம். என் பெயர் சேகர். கரூர் அன்புக்கரங்கள் காப்பகத்தினுடைய செயலாளராக இருந்து வருகிறேன். இங்கு கரூர் அன்புக்கரங்கள் கடந்த 16 ஆண்டுகளாக குழந்தைகள் மற்றும் முதியோர்களுடைய பராமரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. யாருமே இல்லாமல் உண்மையிலேயே தெருவோரங்களில் சிறு சிறு வேலைகளை பார்த்து கொண்டு கஷ்டப்பட்ட பெரியவர்கள் கடைசி காலத்தில் கல்யாணம் கூட பண்ணாமல் அவங்க ஆதரவு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் குழந்தைகள்லாம் இருந்தும் ஆதரவு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்த காலங்கள்லாம் எப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் தெருவில் ரோட்டில் உணவு கூட வழியின்றி இருந்து தவிர்த்து இருக்கிறவங்கள நாங்கள் கூட்டி பார்த்து பராமரித்துக்கிட்டு இருக்கிறோம்.